இந்த இடத்துக்கு வராமல் ஈரானியர்கள் இந்த ஈரானிய அரசு தவிர்த்திருக்கலான்ட்டு தான் நான் நினைக்கிறேன். 9 நாடுகள் அணுசக்தி நாடுகளாக இருக்கின்றன. ஏன்னா உலகத்தில் வேற எந்த நாடும் அணுசக்தியை இவ்வளவு ஆவலாக தேடி போகவில்லை. ஈரான் அளவுக்கு. ஆமாம், வேற யார் தேடி போறா? மூன்றாவதாக அவர்களுடைய ப்ராக்சிஸ், அந்த ஹமாஸ், ஹெஸ்பொல்லா, இந்த மாதிரியான பதிலிகளுக்கு அவர்கள் நிறைய ஆயுத உதவியும் நிதி உதவியும் ஆதரவும் தார்மீக ஆதரவும் தருவதை நிறுத்தி கொள்ளணும் அப்படின்லாம் அவர் புதுசாக சொன்னார். நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேட்கலைன்னா நான் ரொம்ப தீவிரமாக தான் சொல்கிறேன். நான் நினைக்கிறபடி நடந்துக்குவேன் அப்படின்றது காட்டுறதுக்காக ஒரு 1.5-2 மாதமாக என்ன பண்ணிகிட்ருக்கார், அங்கே சுற்றி ஒரு பெரிய கடற்படையை குவிக்கிறார். உலகத்தினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஜெரார்ட் ஃபோர்ட் ஸ்டீவ் விட்காஃப் ஆனால் February 22 ஒரு செய்தியை சொன்னார். பெரிய இந்த விளைவுகள் ரொம்ப கெடுதலாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் ஒத்துக்கலைன்னு சொல்கிறேன். அப்போவும் மசிய மாட்டேன்றாங்களே. ஆனால் பேச்சுவார்த்தை சுமூகமாக தானே முடிஞ்சிருக்கு. அவர் சொல்கிறதா சொல்கிறேன். ஐ எம் yet to hear the secret words. நான் சொல்கிறத கேட்கலைன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னார். அப்போவும் நீங்கள் வந்து கேட்கலைன்னா நான் சொன்னதை செய்யத்தானே வேணும், செஞ்சுட்டேன். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் பாறையில் அவர் வந்து இந்த ஸ்கேட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்றைக்கு வேணாலும் அது பிளந்து கீழே போயிடலாம், அவர் விழுந்துடலாம். அந்த மாதிரி தான் இது ஒரு பெரிய சூதாட்டத்தில் அவர் இறங்கியிருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம் அப்பத்னா, பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆமாம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம இந்த நேர்காணல் பேசிகிட்டு இருக்கோம். இந்தியாவில் எலெக்ஷன் பரபரப்பு போய்கிட்டு இருக்கு. ஆனால் மிடில் ஈஸ்டில் ஒரு மிகப்பெரிய போர் பதற்றம் நிலவிக்கிட்டு இருக்கு. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதல், அதற்கான ஈரான் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சில நாடுகள் மேலே தாக்குதல்களை தொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்க தூதரகங்களை பார்த்து. இதில் 2 நாளைக்கு முன்னாடி ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி காமினி அவர்கள் கொல்லப்படுறாரு. அண்ட் இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணம், இஸ்ரேல் அதிபர் மாளிகை மீது ஈரான் இராணுவப்படை வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. இந்த தாக்குதல்கள் எங்கிருந்து தொடங்குச்சு? ஏன் அமெரிக்கா இதில் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துக்கு வராமல் ஈரானியர்கள் இந்த அரசு, இந்த ஈரானிய அரசு தவிர்த்திருக்கலான்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இதற்கு முன்பாக வந்து இதே மாதிரி ஒரு சூழலில் அவங்க இருந்தாங்க. ஒபாமா நிர்வாகத்தோடு அவர்கள் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தில் ஒப்பந்தக்காரர்களாக உங்களுக்கு ரஷ்யர்கள், அதுக்கப்புறம் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் கூட கையெழுத்து போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் அவங்க வந்து ஒரு அணுசக்தியாக, அதாவது அமைதிக்காக மட்டுமே அணுசக்தியை நாடுபவர்களாகவும் ஒரு அழிவு போக்குக்காக போருக்கான முயற்சியில் அந்த சக்தியை அவர்கள் நாடவில்லை என்பதாகவும் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அதுக்கு ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்னு பேர் அந்த ஒப்பந்தத்துக்கு. அந்த ஒப்பந்தத்துக்கு கீழே இது 2015 வந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் இவங்களோட மட்டும்தான் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா உலகத்தில் வேறு எந்த நாடும் அணுசக்தியை இவ்வளவு ஆவலாக தேடி போகவில்லை, ஈரான் அளவுக்கு. ஆமாம், வேறு யார் தேடி போகிறா சொல்லுங்கள்? வேறு யாரும் கிடையாது உலகத்தில். மற்ற நாடுகள் எல்லாம் அணு இப்போ ஜப்பானில் கூட அணு உலை, அணு கூடம் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து அதிலிருந்து அவர்கள் எரிசக்தி, அதாவது அவர்களுக்கு தேவையான சக்தி, எனர்ஜி, மின்சாரம், அதை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வேறு சில இடங்கள்லையும் இருக்குது. ஃப்ரான்ஸில் நிறையா இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது. ஆனால் இவர்கள் யாரும், இந்த ஃப்ரான்ஸ் வந்து ஒரு அணுசக்தி, ஜெர்மனியோ ஜப்பானோ ஒரு அணுசக்தி கிடையாது. அவர்கள் அமைதிக்கான வழிகளில் அதனுடைய ஆற்றலை பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் மட்டும்தான் ரொம்ப நாளாக இந்த முயற்சியில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள்னு மேலை நாட்டை சேர்ந்த மேலை நாடுகள் அவர்கள் இவங்களை சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள். அதனால் இவர்கள் அமைதிக்கான முயற்சியில் மட்டும் ஈடுபடலை, இவர்கள் ஒரு அணு ஆயுத தலையை நோக்கி இவர்கள் நகர்கிறார்கள் அப்படின்ற எண்ணம் உலக சமுதாயத்தில், இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி அது மத்தியில் எழுந்துச்சு. இதை அரபு நாடுகளே பலது ரசிக்கலை. இந்த
இந்த இலக்கையும் இந்த லட்சியத்தையும் அவர்களே அதை விரும்பலை. 9 நாடுகள் அணுசக்தி நாடுகளாக இருக்கின்றன. அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சைனா, இஸ்ரேல். இஸ்ரேல் வெளிப்படையாக தான் ஒரு அணுசக்தின்னு சொல்லலை, ஆனால் அது ஒரு அணுசக்தின்ட்டு எல்லாருமே யூகிக்கிறாங்க. அதற்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், கடைசியாக இந்த குழுவுக்கு வந்திருக்கிற இந்த ஒரு எலீட் கிளப், அதாவது ஒரு மேல்நிலை குழு சங்கம், இந்த சங்கத்துக்கு, இந்த மன்றத்திற்கு வந்திருக்கிற கடைசி ஆள் யாருன்னா வடகொரியா. இந்த இடத்துக்கு ஈரான் போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் பல பேர் முனைஞ்சு, வெறும் அமெரிக்கர்கள் மட்டுமல்ல, ஐரோப்பிய ஒன்றியம், ரஷ்யாவும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்துச்சு. இத்தனை பேர் சேர்ந்து ஒரு 3 ஆண்டுகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இவர்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. 2015 கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தின் கீழ் யுரேனியம் 235 அப்படின்ட்டு ஒரு தாது இருக்குது. அந்த தாதுவை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு செறிவூட்டலாம். அப்படி பண்ணிங்கன்னா அதிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம். இது 3.67% நீங்கள் அதை செறிவூட்டினாலே அதிலிருந்து மின்சாரத்தை எடுக்கலாம். 60க்கு மேலேயும் நீங்கள் அதை செறிவூட்டினீங்கன்னா அது ரொம்ப கடினமான ஒரு வேலை, பல ஆண்டுகள் ஆகும், ரொம்ப கடினமான, அதில் நிறைய பணம் போடணும், நிறைய முயற்சி பண்ணணும், அதுக்கான தொழில்நுட்பம் வேணும், இவ்வளவும் இருக்கணும். அதை நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு அணு ஆயுத தலையாக அதை மாற்றலாம். ஒரு அழிவு சக்திக்கு அதை பயன்படுத்தலாம், உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் பயன்படுத்தலாம். அந்த இடத்துக்கு இவர்கள் நகர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருந்ததுனால தான் அந்த ஒப்பந்தத்தில் அவர்களை கையெழுத்து போட சொன்னாங்க. அவர்கள் கையெழுத்து போட்ட பிறகு அந்த ஒப்பந்தத்தின் கீழ் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்ட்டு ஆஸ்திரியாவில் இருக்க வியனாவில் சர்வதேச அணுசக்தி முகவம், அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு துணை அமைப்பு, அது இருக்குது. அவர்களுடைய கண்காணிப்பாளர்கள், இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து இவங்களுடைய அணு கூடங்களை பார்ப்பார்கள், இவர்களுடைய அணு முயற்சியை பார்ப்பார்கள். அது அமைதிக்காக மட்டும்தான் நடக்குதா, இல்லை இவர்கள் அதனுடைய சக்தியை, ஆற்றலை வேறு வழிக்கு பயன்படுத்தணும்னு நினச்சி ஏதாவது தவறாக பண்ணுறாங்களா அப்படின்லாம் பார்ப்பாங்க. இது நடந்துட்டு இருந்துச்சு. இது 2015 2018 வரைக்கும் அமைதியாக போய்கொண்டிருந்தது. அப்போது அதிபர் ட்ரம்ப் முதன்முறையாக ஆட்சிக்கு வருகிறார் 2016. அவருக்கு இந்த ஒப்பந்தத்தின் மீது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்னென்னா இது ஒரு மிக மோசமான ஒப்பந்தம் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன் அது மோசமான ஒப்பந்தம்னு சொல்கிறாருன்னா, 15 ஆண்டுகளுக்கு தான் அந்த ஒப்பந்தம் ஈரானியர்களை கட்டுப்படுத்தும். 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரானியர்கள் இந்த செறிவூட்டுறதை எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால் அவர் என்ன சொன்னார், இவர்கள் நிரந்தரமாக ஒரு அணுசக்தியாக மாறுவதை தடுக்கக்கூடிய ஒப்பந்தம் அல்ல. நான் நினச்சேன்னா இதை விட நல்ல ஒப்பந்தத்தை நான் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஒப்பந்தங்கள்லேருந்து வெளியேறுறது அவருக்கு ரொம்ப ரொம்ப எளிதான ஒன்று. பல ஒப்பந்தங்கள்லேருந்து வெளியே போயிட்டவர், அவர் வெளியில் போயிட்டார். போன உடனே இவர்கள் இந்த செறிவூட்டுற முயற்சியில் இன்னும் தீவிரமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய கண்காணிப்புக்கு கட்டுப்பாடுகள் பல விதித்தார்கள். இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்பொழுது தான் இவர்கள் தீவிரமாக அணு ஆயுத தலையை நோக்கி நகர்கிறார்கள் என்று யூகித்து போன ஜூன் மாதம் 12 நாள் நடந்த அந்த போரில், இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில், அதில் கடைசியில் அமெரிக்காவும் கலந்து கொண்டு நட்டான்ஸ், ஃபோர்டோ, இஸ்ஃபஹான் அப்படின்னு 3 இடங்களில் இருந்த இவர்களுடைய அணுக்கூடங்களை தகர்க்கும் முயற்சியில் இறங்குச்சு. இந்த மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அவர்களுடைய அணுக்கூடங்களை அவர்கள் எங்கே வைத்திருந்தாங்கன்னா 1 கிலோமீட்டர் கீழே, பூமிக்கு கீழே வச்சுருந்தாங்க. ஓகே. அதை தகர்க்கக்கூடிய அந்த குண்டுகள் ஒரே ஒரு நாட்டுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதுதான் அமெரிக்கா. அது போன ஜூன் மாதம் அதை பார்த்தோம். அவர்கள் போய் தகர்க்க போனாங்க. போயிட்டு அந்த தாக்குதல்லாம் முடிஞ்ச பிறகு அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னார், அவர்களை முழுவதுமாக, அவர்களுடைய அணு ஆற்றலை நாங்கள் முழுவதுமாக நிர்மூலமாக்கிட்டோம். அவர்கள்ட்ட இனிமேல் குண்டுகளே கிடையாது, குண்டு பண்ணக்கூடிய சக்தியும் அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அது அப்படி இல்லை, அவர்கள் ஒரு 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருக்கிறார்கள், அது ஆழமாக புதைஞ்சிருக்கு, அதை இவரால் ஒன்றும் பண்ண முடியல, அவர் எப்போவும் மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி இப்படி அதே மாதிரி கொக்கரிச்சு பேசுகிறாரு, நான் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிட்டேன் அப்படின்ட்டு. அப்படி நடக்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் பேசினாங்க. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியே அந்த 400 கிலோகிராம் யுரேனியம் இன்னும் அவர்களிடத்தில் இருக்கிறது அப்படின்றத சொல்லுது. அப்போது திடீரென்று இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், ஈரானில் இன்னொரு
சிக்கல் இருக்குது. இந்த அணுசக்தி என்பது ஒரு பிரச்சனை அமெரிக்கர்களுக்கு. இன்னொரு பிரச்சனை வந்து பெலிஸ்டிக் மிசைல்ஸ், அதாவது எரிவிசை ஏவுகணை. அது வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் பயணம் என்ற அளவுக்கு அவர்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்காங்க. அது இஸ்ரேலை தாக்கும். இஸ்ரேல் வந்து 2300 கிலோமீட்டர் இருக்குது, அந்த இடத்துக்கு போயிடும், அதால் அது பண்ண முடியும். அமெரிக்கா 11500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே நாளாச்சுன்னா அதை தாக்குற அளவுக்கு கூட அவர்களால் இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்ஸ், கண்டம் விட்டு கண்டம் தாடக்கூடிய இந்த மாதிரி ஏவுகணைகளை அவர்கள் செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சார், சொல்கிறார். அப்படி ஒரு அச்சம் அவருக்கு இருக்கிறதா சொல்கிறார். அதுக்கெல்லாம் பல ஆண்டுகள் ஆகும். அது மூன்றாவதாக அவர்களுடைய ப்ராக்சிஸ், ஈரானுடைய ப்ராக்சிஸ், அதாவது அவங்களுடைய பினாமி, நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறதுனா பதிலிகள்னு சொல்லலாம். ப்ராக்சிஸ்னால் எனக்கு பதிலாக நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ், நம்ம காலேஜில் படிக்கும்பொழுது ப்ராக்சி அட்டண்டன்ஸ் கொடுப்போம். நாம் இல்லைனாலும் நம்ம குரலில் நம்மளை மாதிரி யாராவது நம்ம பேரை சொல்லும் பொழுது உள்ளேன் ஐயா அல்லது எஸ் சார்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை எஸ் மேடம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ப்ராக்சின்னு ஆங்கிலத்தில் பேர், தமிழில் நம்ம பதிலிகள்னு சொல்லலாம். எனக்கு பதிலாக. ஓகே. அந்த ஹமாஸ், ஹெஸ்பொல்லா இந்த மாதிரியான பதிலிகளுக்கு அவர்கள் நிறைய ஆயுத உதவியும் நிதி உதவியும் ஆதரவும் தார்மீக ஆதரவும் தருவதை நிறுத்தி கொள்ளணும் அப்படின்லாம் அவர் புதுசாக சொன்னார். இதில் என்னென்னா, வானியல் படங்கள் வந்து இந்த தாக்கப்பட்ட அந்த 3 தளங்களை அவர்கள் செப்பனிடுவதை வானியல் படங்கள் காட்டுகின்றன, ஏரியல் மேப்ஸ். அவர்கள் திருப்பி செறிவூட்டுறாங்களான்றது தெரியாது நமக்கு. அந்த வல்லமை அவர்களுக்கு இருக்குது, பண்ண முடியும் அவங்க நினச்சா அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்கள நிரந்தரமாக நீங்கள் வந்து இந்த முயற்சியை விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக இவர் ஒரு கோரிக்கையை, ஒரு நிபந்தனையை வைத்த உடனே அவங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு நிபந்தனையை அமெரிக்க அதிபர் வைக்கிறார். ஏற்கனவே குண்டு மழைலாம் பொழிஞ்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரை நம்ம தீவிரமாக எடுத்துக்கணும், சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிற அளவுக்கு என்ன பண்ணார். அவர் எடுத்துக்கலைன்னா, நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேட்கலைன்னா நான் ரொம்ப தீவிரமாக தான் சொல்கிறேன், நான் நினைக்கிறபடி நடந்துக்குவேன் அப்படின்றது காட்டுறதுக்காக ஒரு 1.5-2 மாதமாக என்ன பண்ணிகிட்ருக்கார், அங்கே சுற்றி ஒரு பெரிய கடற்படையை குவிக்கிறார். உலகத்தினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஜெரார்ட் ஃபோர்ட், அந்த கப்பல் வந்து ஒரு 6000 வீரர்களுக்கு அதில் வாழலாம். பல டசன் கணக்கான விமானங்கள் அதிலிருந்து புறப்பட்டு போகலாம், திருப்பி இறங்கலாம். அவ்வளோ அது வந்து ஒரு நகரம். அந்த மாதிரி 2 கப்பல், ஒரு கப்பல் இல்லை, USS ஜெரார்ட் ஃபோர்ட், இன்னொன்று USS லிங்கன். இந்த 2 கப்பலும் அது பக்கத்தில் நிறுத்தி வச்சுருக்கார். நிறைய படைகளை அங்கே குவிச்சிருக்கார். ஸோ ஒரு 10-12,000 வீரர்கள் ஈரானுக்கு பக்கத்தில் இருக்காங்க. 2 போர்க்கப்பல்கள், அதில் ஒன்று உலகத்தினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. அங்கேருந்து அவர் தாக்குதல்களை நடத்தலாம். அப்படி தான் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன சொன்னார், நீங்கள் வந்து இதை முழுவதும் விட்டுடணும், இந்த லட்சியத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் அமைதி வந்துடும், பொருளாதார தடைகள் கீழே நீங்கள் இருக்கீங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இந்த முன்னாடியே இந்த ஒபாமா பண்ண ஒப்பந்தத்தை மிக மோசமான ஒப்பந்தம்னாரு. அப்போ இவரே வந்து இதை விட நல்ல ஒரு ஒப்பந்தம் பண்ணணும்ன்ட்டு நினைக்கிறது தெரிஞ்சது. உடனே அவருடைய மருமகனையும், அவருடைய தனித்தூதர், மருமகன் ஜாரட் குஷ்னர், தனித்தூதர் ஸ்டீவ் விட்காஃப், இவங்க 2 பேரையும் அனுப்பி ஒமானுடைய ஆதரவோடு, ஒமான் தான் மத்தியஸ்தம் பண்ணுது, அவங்க பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. February 6 போன மாதம் அந்த பேச்சுவார்த்தைகள் ஒமானில் முதல்ல தொடங்குச்சு. அப்புறம் 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் ஜெனீவாவில் நடந்துச்சு. கடைசியாக நடந்த அந்த 3வது சுற்று பேச்சுவார்த்தைகள் போன வியாழக்கிழமை February 26 நடந்துச்சு. ஒரு நாள் முழுக்க நடந்துச்சு, 2 அமர்வா. அதில் இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரஃபேல் குரோசி, அவர் ஒரு இட்டாலியன், அவரும் இருந்தார். அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்கர்கள் அந்த பேச்சுவார்த்தை எப்படி போச்சுன்னு சொல்லலை. ஸ்டீவ் விட்காஃபும் சரி, ஜாரட் குஷ்னர் பொதுவாக பேசுறதில்ல. ஸ்டீவ் விட்காஃப் பேசுவார், அவர் சொல்லலை. ஸ்டீவ் விட்காஃப் ஆனால் February 22 ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னார், இவ்வளவு நம்ம படையெல்லாம் முற்றுகை பண்ணியிருக்கோம், இத்தனை படையை குவிச்சிருக்கோம், இன்னும் ஏன் இந்த ஈரானியர்கள் வந்து நம்ம கேட்குறத தரமாட்டேன்றாங்க, நாம் வந்து குண்டை நோக்கி அவங்க பயணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம், அதை வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம், நான் இத்தனை படைகளை குவிச்சிருக்கேன், நான் போர் உங்கள் மேலே உங்களை தாக்க தொடங்குவேன்னு சொல்கிறேன், இந்த விளைவுகள் ரொம்ப கெடுதலாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் ஒத்துக்கலைனான்னு சொல்கிறேன், அப்போவும் மசிய மாட்டேன்றாங்களே அப்படின்னு அவர் சொன்னதாக ஸ்டீவ் விட்காஃப் சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் 2 நாடாளுமன்ற அவைகளையும்
அவங்க முன்னாடி போய் பேசுவார். ஆண்டாண்டு நடக்கும். அதில் போன முறை ஒரு 10 நாள் முன்னாடி அவர் பேசும்பொழுது என்ன சொன்னார், ஐ எம் yet டு ஹியர் த சீக்ரெட் வேர்ட்ஸ். நான் இன்னும் அந்த ரகசிய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறேன். அந்த ரகசிய வார்த்தைகள் என்ன? நாங்கள் ஒரு அணுசக்தியாக மாற மாட்டோம் எப்போதும் அப்படின்ற அந்த ரகசிய வார்த்தைகளை அவர்கள் சொல்லலை அப்படின்னார். அப்போ அவரே இந்த வேகத்தை கூட்டிக்கிட்டே போகிறார். அதாவது அவருக்கு ஒரு நெருக்கடியை அவரே உருவாக்கிக்கிட்டு இருக்கார். அவர் இவ்வளவு வெளியில் நிறைய பேசுகிறவர், அவர் மற்ற எந்த அதிபரை காட்டிலும் அதிகமாக பேசக்கூடியவர், அவர் நினைச்சதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடியவர், அவரே தனக்கு இந்த நெருக்கடிகளை உருவாக்கிக்கிட்டு இப்படி அவங்க பண்ணணும், அப்படி இந்த மாதிரியான காலக்கெடு அதை போட்டுக்கிட்டு அவர் தன்னை ஒரு 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 பெட்டி உள்ள அவரே போட்டு அடைச்சிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் சொன்ன பிறகு இப்போ அவர் சொன்னபடி நடந்துக்கணும், பெரிய பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னாரு. நான் சொன்ன இந்த 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒமானிகள் ரொம்ப சிறந்த முன்னேற்றம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஈரானியர்களும் நல்ல முன்னேற்றம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொழில்நுட்ப அளவில் நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவாகி ஒரு 10 நாளில் சந்திக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதற்கிடையில் அடுத்த நாளே இது வியாழக்கிழமை நடந்துச்சு, February 26. February 27 வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் சொன்னார், நான் மகிழ்ச்சியாக இல்லை இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பேச்சுவார்த்தை சுமூகமாக தானே முடிஞ்சிருக்கு. அவர் சொல்கிறத சொல்கிறேன். அவர் நான் மகிழ்ச்சியாக இல்லை, ஐம் நாட் த்ரில்ட். ஏன்னா நான் வேண்டியதை அவர்கள் தர தயாராக இல்லை அப்படின்னார். அவர் வேண்டியது என்ன? நாங்கள் அணுசக்தியை நாடி போக மாட்டோன்ற உறுதிமொழியும் அதை சரிபார்க்கிற அதை கண்காணிக்கக்கூடிய ஆற்றலையும் மற்றவர்களுக்கு அவங்க தரணும். அப்புறம் அந்த 400 கிலோகிராம் அவர்கள் யுரேனியம் வச்சுருக்காங்கல்ல, அதை ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த எரிவிசை ஏவுகணை அந்த திட்டத்தை அவர்கள் கைவிடணும், அந்த ப்ரோக்ராமையே. அதுக்கப்புறம் அவர்களுடைய பதிலிகளுக்கு அவர்கள் தருகின்ற ஆதரவை நிறுத்த வேண்டும். இதெல்லாம் கூட அவர் சேர்த்துக்கிட்ட நிபந்தனைகள். இதெல்லாம் அவர்கள் பண்ண மாட்டாங்க. அவர்கள் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். February 22 ஸ்டீவ் விட்காஃப் சொன்னார், என்ன இது அவங்க மசியவே மாட்டேன்றாங்கன்ட்டார். அவர்களை மசிய வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து தான் அந்த முற்றுகையெல்லாம் பண்ணார். நான் சொல்கிறத கேட்கலன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னார். அப்போவும் நீங்கள் கேட்கலன்னா நான் சொன்னதை செய்யத்தானே வேணும், செஞ்சுட்டார். ஓகே. ஆனால் இன்றைக்கி ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொல்லப்படுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை பார்த்தோம்னா ஆதரவு மனநிலையும் இருக்குது, எதிர்ப்பு மனநிலையும் இருக்குது. இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை எதிர்த்து அதை முற்றுகையிட போகிறாங்க, சென்னையிலேயே அதனுடைய இம்பேக்ட் தெரியுது அப்படின்னும் போது அங்கே ஒரு ஆதரவு மனநிலை இருக்கிறத பார்க்கலாம். பட் எதிர்ப்பு அப்படிங்கிறது ஏன் சரிக்கல? யூஸ்வலாகவே ஒரு உச்சபட்ச தலைவர் கொல்லப்படுறாரு அப்படின்னா அந்த இடத்துல எங்கேருந்து எதிர்ப்பு வரும்? ஏன்னா 47 ஆண்டுகளாக அது ஒரு இரும்புக்கர ஆட்சியை இந்த மக்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்வாதாரத்திற்கு பெரிய சேதம் விளைவிச்சது இந்த அரசு. அவர்களுடைய வாழ்க்கை தரம் கீழே போயிடுச்சு, வேலைகள் கிடையாது. அது பெரிய வளமான நாடு, அந்த நாட்டினுடைய வளமையும் இல்லை, பெரிய சுதந்திரமும் இல்லை. அப்படின்ற ஒரு சூழலில் ஒரு இரும்பு கரத்தை கொண்டு அந்த அந்த அரசு ஆட்சி நடத்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த இது எதிர்ப்பு அப்போ எத்தனை பேரை அவங்களே 3000 பேருக்கு மேலே நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் இருக்கவர்கள் அதை விட பல்லாயிரக்கணக்கான பேரை கொண்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அரசு போகிறத பற்றி, அந்த அரசனுடைய தலைவர் போகிறத பற்றி கொஞ்சம் பேர் மகிழ்ச்சி அடைகிறதுல ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. உண்மையில் அங்கே என்ன நடக்குதுன்றது அங்கே போனால் தான், அங்கே போய் அங்கே அந்த மொழியவும் அந்த கலாச்சாரத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சொல்ல முடியும். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க வெளியில் எதிர்ப்பெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே சென்னையில் இருக்குது, அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் கராச்சியில் அவங்களுடைய துணை தூதரகத்தை பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் ஏறக்குறைய 2.25 நாள் ஆயிருக்கு இந்த போர் தொடங்கி. அரபு நாடுகளில் இந்த மாதிரி எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கிறதா நான் பார்க்கல. அதுக்காக எதிர்ப்பு இல்லை அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது. ஓகே, அது ஒரு அடிநாதமாக இருக்கலாம், நமக்கு தெரியல, இடங்களில் மட்டும் அது இருக்கலாம். ஓகே. ஆனால் அவர்களுக்கு, அதாவது இந்த இஸ்லாமிய உலகத்தில் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அமெரிக்கா மேலே அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிரியமோ பெரிய நேசம் அதெல்லாம் கிடையாது. ஒரு அவசியத்தினால அமெரிக்காவினுடைய துணையை அவங்க நாடுறாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் மீதும் அவர்களுக்கு நிறைய வருத்தம் இருக்குது. ஈரான் அந்த ஷியா சன்னி பிரிவு அவர்களை அந்த மாதிரி அவங்கள பார்க்க வைக்குது. ஈரானியர்கள் இதெல்லாம் மீறி இன்னொரு எண்ணம் என்னென்னா, நாம் எல்லாரும் ஒரு இஸ்லாம் என்கிற குடையின் கீழ் வருபவர்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டோமே, நம்முடைய பண்பாட்டின் மேலே இது நடக்கிற தாக்குதல் அப்படின்ற எண்ணமும் பல பேருக்கு இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் இந்தியாவில்
நிறைய பேர் இருக்காங்க, பாகிஸ்தானிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அண்ட் இன்னொன்று, இப்போ ஈரான் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு அங்கே இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களில் குறிப்பிட்டு தாக்குறதா இருக்கட்டும், இல்லை ஏர்போர்ட்ஸை குறிப்பிட்டு தாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஈரானுக்கு என்ன மாதிரியான ஒரு பாடம் சொல்லும் சார்? ஏன்னா அமெரிக்கா ஒரு தாக்குதலை தொடுக்கிறாங்க, ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் மீறுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்காவை தாக்குறதுங்கிறது வேற, பட் வெவ்வேறு நாடுகளில் தாக்கும்போது அங்கே இருக்க மக்களும் பாதிக்கப்படுவாங்கல்ல? பாதிக்கப்படுறாங்களே. அதை வந்து அரபு நாடுகளும் அந்த நாட்டில் இந்த தாக்குதலுக்கு ஆளானவர்களும் அவங்க எப்படி இது எவ்வளவு நாள் மனதில் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவர்கள் அமெரிக்க தளங்களை மட்டுமே தாக்குறாங்கன்னா அதில் பெரிய அதில் கூட வேற ஒரு நாட்டில் இருக்கும்போது அந்த நாட்டில் இருக்க ஒரு தளத்தை நீங்கள் தாக்குறீங்கன்னா அந்த நாட்டை நீங்கள் தாக்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஒரு எதிரியோடைய தளம் நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்க, நான் அந்த அவங்கள மட்டும்தான் தாக்குறேன்றது. அப்படி தான் முதல்ல ஈரானியர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் ஏதோ ஒரு சவுதியில் இருக்க எண்ணெய் கிணறை அவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அது வந்து இந்த போரை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சியா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் அது வந்து ஒரு ஷார்ட் சைட்டட்னஸ், அதுக்கு அவங்களால வந்து ஒரு தொலைநோக்கு இல்லாத அவங்க செயல்படுறாங்களோன்னு தோணுது. ஓகே. இப்போ ஈரானை வழிநடத்தக்கூடிய அடுத்த உச்சபட்ச தலைவராக யார் வருவாங்க அப்படின்ட்டு இன்டர்னலாகவே நிறைய சில சிக்கல்கள்லாம் இருக்கும்ல சார், அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க? இங்கேருந்து ஒரு பக்கம் தாக்குதல்கள் ஈரான் மேலே நடத்தப்பட்டு இருக்கு, இஸ்ரேலும் விடாமல் தாக்கிட்டு இருக்காங்க. ஈரான் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க? இல்லை, இந்த தருணத்தை அவர்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக இருக்காங்க. இதுக்கு அவர்கள் தயாராக இருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த தருணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அதாவது வல்லுநர்கள் குழு அல்லது ஆன்றோர்கள் குழு அப்படின்ற மாதிரி. அந்த குழுவில் அவர்களுடைய மூத்த மத தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த குழு தான் முடிவெடுக்கும் யாரை நியமிக்கிறது, அந்த இடத்துக்கு அவரை காமெனி இறந்த இடத்துக்கு யாரை கொண்டு வர்றதுன்ட்டு. இது தவிர வந்து ஒரு 3 பேர் கொண்டு ஒரு தற்காலிக குழுவை நியமிச்சிருக்காங்க. அந்த குழு தான் இப்போதைக்கு தற்காலிகமாக அந்த நாட்டை வழி நடத்திட்டுருக்கு. ஓகே. யூஸ்வலாகவே போர் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமளவில் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நம்ம உக்ரைன் ரஷ்யா வாராக இருக்கட்டும், இல்லை சிரியா வாராக இருக்கட்டும், நம்ம பல வாரில் பார்த்துருக்கோம். ஆனால் இது தொடர்ந்து இன்னைக்கு நான் முன்னாடியே முதல் கேள்வியே கேட்டிருந்தேன், இஸ்ரேலுடைய அதிபர் மாளிகையை குறிவச்சு நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம், மாளிகையில் இருந்த அதிபருக்கு என்ன ஆச்சுங்கிற தகவல் வரலை அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. பட் இஸ்ரேலேருந்து அஃபிஷியலாக அதை பற்றின செய்தி எதுவும் வெளியாகலை. இப்படி மாறி மாறி உச்சபட்ச தலைவர்கள் அதிபர்கள் மேலே இல்லை அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் மேலே தாக்குறது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது அடுத்த கட்டமாக எப்படி நடக்கும்? ட்ரம்ப் இதுக்கு என்ன மாதிரியான ஒரு அவர் தான் சொல்லியிருக்காரு, 4-5 வாரம் இந்த தாக்குதல்கள் தொடரும்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேலுடைய அதிபருடைய இல்லம் தாக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது? இவங்க தாக்கலையா? இவங்க தாக்கி கொண்டுட்டாங்க உச்ச தலைவரையே. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பதிலுக்கு அங்கே தாக்கத்தானே செய்வாங்க. இது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துதில்ல சார்? எப்ப நினைச்சாலும் எப்படி வேணாலும். இப்போ 2 பேரும் மிக உக்கிரமாக போர் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி இருந்து யார் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்களான்னு தெரியாது. ட்ரம்ப் வந்து யாராவது ஏதாவது சொன்னால் கேட்டுக்குவாரான்னு தெரியாத ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். அவர் இப்போ 2.25 நாளாக அவர் நடத்தியிருக்க அந்த தாக்குதல்களில் ஈரானிய தலைமை வந்துட்டு அவர்கள் ஒரு அதிதீவிர தலைமை மாதிரி அவர்கள் நாங்கள் மங்கோலியர்களையே எங்களுடைய வரலாற்றில் பார்த்துருக்குறோம். மங்கோலியர்கள் வந்து பாபேரியன்ஸுன்னு பேர் அவர்களுக்கு, காட்டுமிராண்டிகள், அவங்களையே நாங்கள் சந்திச்சிருக்கோம். அதனால் இதையும் சந்திப்போம். வரலாற்றில் ஈரானியர்கள் பல துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் லைன் ஸ்டான்ஸ், ஒரு தீவிரமான கடும் போக்கை அவர்கள் கொள்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் எனக்கு இந்த நேரத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இது எப்படி முடியும்னு தெரியல. ஒன்று மட்டும் நான் சொல்ல முடியும், அமெரிக்க உயிரிழப்புகள் ஏற்கனவே 3 அமெரிக்க வீரர்கள் இறந்துட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது அமெரிக்க விமானம் F-35 ஒன்று அது குவைத்தில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட விமானங்களோ எரிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் சரியாக தெரியல. ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்லி ஃபயர்னால் ஒரே இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தவறுதலாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது, அது மாதிரி அதெல்லாம் பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இந்த போரை நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு அதிபர் ட்ரம்ப் ஆளாவார். அது அவங்களுடைய மக்களுடைய பேச்சு அவர் கேட்கத்தான் வேணும். ஏற்கனவே இந்த போருக்கு பெரிய ஆதரவு கிடையாது. இந்த போரை எதிர்ப்பவர்கள் தான் அமெரிக்காவில் அதிகம். 43 பேர் எதிர்க்கிறார்கள், 43%. 27% தான் ஆதரிக்கிறார்கள். அதனால்
இஸ் ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ். அது ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் பாறையில், ஒரு ஐஸ் தரையில் அவர் வந்து இந்த ஸ்கேட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விளையாட்டு அது என்றைக்கு வேணாலும் அது பிளந்து கீழே போயிடலாம், அவர் விழுந்துடலாம். அந்த மாதிரி தான் இது ஒரு பெரிய சூதாட்டத்தில் அவர் இறங்கியிருக்கிறார். அவருடைய மனசில் என்ன போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அவரே சொல்லியிருக்கார், வேறு எந்த அதிபரும் செய்ய துணியாததை நான் செய்ய துணிந்திருக்கிறேன் அப்படின்றார். இந்த ஆபத்தை அவர் ஈரான் வந்து ஒரு பெரிய ஆபத்தான ஒரு உலகத்தில் மிகப்பெரிய பயங்கரவாதத்திற்கு துணை போகிற, அரசு சார்ந்த பயங்கரவாதத்திற்கு துணை போகிற நாடுகளில் தலையாய நாடு அப்படின்ற மாதிரி அவர் அதை காட்டுறார் நமக்கு. அதுக்கப்புறம் உலக வரலாற்றிலேயே மிக தீய மனிதர்களில் ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்னு பதிகிறார். அதனால் அவர் ஈரானுடைய தலைமையை பற்றி, ஈரானுடைய அரசை பற்றி ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறதா அவருக்கு தெரியல. ஆனால் அவருக்கு நெருக்கடி, அவருக்கு நிறைய உயிரிழப்புகள் இருக்கும், பல பேர் அமெரிக்க வீரர்கள் உயிரிழக்க வேண்டி இருக்கும்லாம் அவர் பேசிட்டார் முதல்லையே. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவர் இறங்கியிருக்கார். ஆனால் இந்த த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவோம் இல்லை, எல்லை, எந்த அளவுக்கு இந்த சேதங்களை, இந்த உயிரிழப்புகளை அவரால் தாங்க முடியும், எந்த அளவுக்கு மேலே அவர் போக துணிவார். ஈரானியர்கள் எவ்வளோ வேணாலும் தாங்குவாங்க. 8 ஆண்டுகள் அவங்க ஈராக்கோட போர் பண்ணாங்க. அந்த போரில் பல லட்சக்கணக்கான வீரர்கள், இளைஞர்கள் இறந்து போனார்கள் 2 பக்கமும். அதை 2 பக்கமும் தாங்கினாங்க. அது தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு 8 ஆண்டுகள், 80லிருந்து 88 வரைக்கும். அதனால் இந்த ஈரானுக்கு இருக்கக்கூடிய இந்த தாக்கு பிடிக்கும் திறன் அமெரிக்காவுக்கு இருக்கா என்பதை காலம்தான் நமக்கு சொல்லும். அதிபர் ட்ரம்ப்புக்கு இருக்கா அப்படின்றது. தொடர்ந்து ஒரு 8 ஆண்டுகள் போரை தாக்கி பிடிச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஒன்று இருந்திருக்கு காமினி அவர்கள் மேலே. ஒரு 40 ஆண்டு கால ரொம்ப கடுமையான ஒரு ஆட்சி அப்படிங்கிறதுனால. அண்ட் இன்னைக்குமே ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகள், இது எல்லாமே அந்த மக்கள் ஒரு அதிருப்தியில் வச்சுருக்குன்னா, இது கிட்டத்தட்ட ஆப்கானில் நடந்த மாதிரியோ இல்லை வெவ்வேறு நாடுகளில் நடந்த மாதிரியான ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியை ஏற்படுத்தாதா ஈரானுக்குள்ளே இந்த ஒரு போர்? அதுதான் அவருடைய எண்ணம். நீங்கள் ஆர்த்தி எழுங்கள்னு தானே சொல்கிறார். ஓகே. அப்புறம் இராணுவ வீரர்கள், சீருடை அணிந்த போலீஸார், இவர்களெல்லாம் ஆயுதங்களை நீங்கள் கீழே போட்டுருங்க, சரணடைங்க, மக்கள் எடுத்தல், அப்புறம் மக்களை வந்து நாங்கள் இந்த தாக்குதல்களை முடிச்ச பிறகு நீங்கள் அரசை கைப்பற்றுங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. அது நடக்குமான்னு தெரியல, நம்ம பார்க்கலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி இஸ்ரேலினுடைய மொசாட் உளவுப்படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால தான் ஈரானுக்குள்ளேயே போய் கடந்த ஆண்டு நடந்த அந்த தாக்குதலில் கூட முக்கிய தளபதிகள் எல்லாம் இறந்தாங்க. இந்த முறை உச்ச தலைவர் இருந்திருக்காரு அப்படின்னும் போது, ஆனால் இங்கேருந்து இஸ்ரேலில் ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அப்போ இஸ்ரேல் அந்த அளவுக்கு வீக்காக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணுமா நம்ம? இல்லை, உளவு வேலை வந்து எல்லாரும் பார்க்கறது. அந்த உளவு வேலையினுடைய இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் உளவு என்பது அது ரொம்ப வளர்ந்துருக்கு. அந்த நிறையா தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, சாதனங்கள் வளர்ந்துருக்கு, அறிவியல் வளர்ந்துருக்கு. அதனால் இப்போ இஸ்ரேல் அவர்கள் தாக்க முடியுது, அதனால் இஸ்ரேல் பலம் இழந்துருச்சு அப்படின்லாம் இல்லை. அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய மொசாத் அமைப்பு வந்து உலகத்திலேயே மிக மிக தேர்ச்சி பெற்ற, மிக நுணுக்கமாக செயல்படக்கூடிய ஒரு நுண்ணறிவு உளவு அமைப்பு. அதற்கு இணையாக வெகு சிலரை தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. இந்த மாதிரியான போர் பதற்ற காலங்களில் இந்தியா என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்ல சார். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை வந்து மூடிட்டாங்க. இதன் மூலமாக என்ன மாதிரியான சிக்கல்கள் இந்தியாவுக்கு இருக்கும் சார்? கச்சா எண்ணெய் விலை உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 கோடி பீப்பா எண்ணெய் போக்குவரத்து நடக்குது, கடத்தப்படுது. அந்த போக்குவரத்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து 20% எண்ணெய் வரத்தை பாதிக்கும். ஆனால் எண்ணெய் உற்பத்தியை பாதிக்காது. பல இடங்களில் நேற்றே வந்து OPEC+ அப்படின்ட்டு எண்ணெய் உற்பத்தி நாடுகள் குழுமம் அவங்க சேர்ந்து 2 லட்சத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு அதிகமான பீப்பாய்கள் எண்ணெயை உற்பத்தி செய்கிறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. ஓகே. எண்ணெய் இப்போ இப்படி வந்து சேர வேண்டிய எண்ணெய் இப்போ சுற்றிக்கிட்டு 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்து அந்த எண்ணெய் வரும் அப்படின்னா இனிமேல் வந்து 4, 5, 8 கிலோமீட்டர் சுற்றிட்டு வர வேண்டியிருக்கும். அதனால் எண்ணெயோட விலைகள்லாம் ஏறிடுச்சு. இன்றைக்கே வந்து $78 ஒரு பீப்பா, 60 சில்லறை இருந்தது, $78 போயிடுச்சு ஒரு பேரல் எண்ணெய். அதனால் இது எண்ணெய் வாங்குகிற நாடுகளுக்கு துன்பத்தையும் எண்ணெய் விற்கக்கூடிய நாடுகளுக்கு ஆதாயத்தையும் தரக்கூடிய ஒரு சூழல். ஓகே. இந்தியாவுடைய ஸ்டாண்ட் கேட்டிருந்தேன் சார். இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன? 2 பேரும் நமக்கு வேண்டியவர்கள். நம்ம ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கோம். 2 பேரும்
இந்த போரை நிறுத்தணும், பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வு வரணும், போர் என்பது ஒரு தீர்வு கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்தியாவுடைய ஸ்டாண்ட். நம்ம நடுநிலை தான் எடுக்க முடியும், நமக்கு 2 பேரும் வேணும். அதனால் ஓகே, ஸோ ஃபைனலாக ரஷ்யா அண்ட் சைனா ஏன் இன்னும் அமைதி காக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வேற என்ன அவங்களால பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரஷ்யா இதே தப்பை யுக்ரைனில் பண்ணுது. அதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது அது தலையிடுறதுக்கு? சீனா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரலாற்றில் சீனா இன்னொருத்தருக்கு போய் உதவி பண்ணதா இந்த மாதிரி நான் பார்க்கலை. அதனால் சிரியாவில் அவர்கள் தூக்கி நிறுத்திய அரசு விழுந்த போதே, பஷார் அல் அசாத் அரசு விழுந்த போதே அவங்க உதவிக்கு ரஷ்யர்கள் போகலை. அவர்களுக்கே உதவி தேவைப்படுற நிலையில தான் அவர்கள் ஒரு போரை நடத்திட்டு இருக்காங்க. வடகொரியாவிலிருந்து வீரர்களெல்லாம் தருவித்து அவர்கள் அந்த போரை நடத்தினாங்க. அதனால் அவர்கள் ஈரானுக்கு உதவிக்கு போகிற அளவுக்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கல. ஓகே, ஸோ இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி சார்.